ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மோமிஸ் லவ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு பேக்ட் ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நம்மளுக்கு அந்த ஈவினிங் டைம் நல்லா க்ரன்ச்சியாக ஏதாவது சாப்பிடணும் போல தோணும். பட் அதே சமயம் அது டீப் ஃப்ரைடாகவும் அன்ஹெல்தியாகவும் இருக்கக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு 1.5 கப்பு கோதுமை மாவு, 1/2 கப்பு கடலை மாவு, தேவையான அளவு தண்ணி, அப்புறம் நெய் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு, அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கசூரி மேத்தி, அந்த ட்ரைட் லீவ்ஸ் இருக்கு இல்லையா, அது ஒரு டீஸ்பூன் எள், 1/2 டீஸ்பூன் ஓமம். அடுத்து இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1/2 1 டீஸ்பூன் உங்கள் காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர். ஸோ ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸ் தான், குயிக்காகவே நீங்கள் செஞ்சிடலாம். பாக்ஸில் போட்டு வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு எப்போ வந்து அந்த க்ரன்ச்சியான ஒரு சாப்பிட்ற க்ரேவிங் வருதோ அப்போ நீங்கள் எடுத்து சாப்பிட்டுக்கலாம். இப்போ ஒரு பவுலில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற கோதுமை மாவு, அதுக்கப்புறம் கடலை மாவு சேர்த்துக்கோங்க. அப்புறம் நம்ம வச்சுருக்கிற எல்லா இன்க்ரீடியன்ட்ஸும் ஒன்றா சேர்த்து அப்படியே நம்ம ஒரு டோ மாதிரி சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட அந்த ஆட்டா நீடர்லாம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அதை வச்சே நீங்கள் பண்ணிக்கலாம். இன்னுமே குயிக்காக முடிஞ்சிடும். ஸோ கஷ்டப்பட்டு கையில் தான் பிசையணும்னு கிடையாது. பட்டு இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஆட்டா நீடரில் போட்டு நீங்கள் நீட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதில் வந்து நம்ம ஹெல்த்துக்கு பாதிக்கிற அளவுக்கான எந்த இன்க்ரீடியன்ஸுமே கிடையாது. நம்ம வீட்டில் ஜென்ரலாக பண்ணுவோம் இல்லையா, அதுதான். ஸோ அதனால் நீங்கள் வந்து உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது இது செஞ்சு வச்சுட்டிங்க அப்படின்னா சின்னவங்க பெரியவங்க யார் வேணாமல் சாப்பிட்லாம். நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். நம்மளுக்கு அந்த டீ காஃபி குடிக்கும் போது முறுக்கு சாப்பிடணும் போல் நிறைய பேர் யோசிப்பீங்களா, அப்போ வந்து இது செஞ்சு வச்சிட்டோன்னா நல்லாயிருக்கும். என் பையன் இந்த பிஸ்கெட்டுக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா என்ன வச்சுருக்கான்னா முறுக்கு பிஸ்கெட் அப்படின்னு வச்சுருக்கான். ஏன்னா ஃபஸ்ட்டு வாய் சாப்பிட்ட உடனே அவனுக்கு முறுக்கு தான் டேஸ்ட் வந்துச்சு. ஸோ அந்தளவுக்கு நல்லா க்ரன்ச்சி டேஸ்டியாக இருக்கும். இப்போ நம்ம போட ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் ஒன்றா போட்டு அதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா இந்த ஸ்டேஜில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம உருக்கி வச்சுருக்கிற அதை கொஞ்சம் உருக்குன நெய், அது நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அது நல்லா பெசரணும். ஸோ இந்த ஸ்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த அப்படியே ஒன்று சேர்ந்து வர மாதிரி இருக்கும் இல்லையா, அப்போ வந்து நீங்கள் 2 கை உள்ளங்கையிலையும் வச்சு இந்த மாவை அப்படியே தேய்ச்சி விட்டீங்க அப்படின்னா அந்த லம்ஸ் ஃபார்ம் ஆகாமல் உங்களுக்கு அப்படியே அந்த ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் ஆகும் அந்த கீ. ஸோ அதுதான் நம்மளுக்கு மெயினாக இதில் கிறிஸ்பினஸ் கொடுக்கறதுக்கு காரணமும் கூட. ஸோ இந்த ஸ்டெப்பை நீங்கள் பார்த்து பண்ணிக்கோங்க. ஸோ இப்படி பண்ணுறத விட 2 கையும் எடுத்து அப்படியே நீங்கள் தடவி விடணும். ஸோ அப்படியே நம்மளுக்கு ஈக்குவலாக அந்த கீ வந்து போய் சேரும். ஸோ இந்த மாதிரி. ஸோ நீங்கள் வந்து வீட்டில் சமோசாலாம் செய்வீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு ட்ரிக் வந்து பார்த்திங்கன்னா, மாவு வந்து இப்படி நீங்கள் கையில் நல்லா தேய்ச்சி அதுக்கப்புறம் மாவு பிசைஞ்சிங்க அப்படின்னா நல்லா கிறிஸ்பி, அந்த கார்னர்ஸ்லாம் கிறிஸ்பி இருக்கிறது பிடிக்கும் இல்லையா, ஸோ அந்த சமோசா கார்னர்ஸ்லாம் கூடமே கிறிஸ்பியாக வரும். ஸோ உங்களுக்கு சாஃப்டாக வந்துச்சுன்னா நீங்கள் இந்த ஸ்டேஜை சரியாக செய்யலை அப்படின்றது அர்த்தம், அது பார்த்துக்கோங்க. அடுத்து நம்ம தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து இது நம்ம சப்பாத்தி மாவு மாதிரியே வந்துடும். ஏன்னா நம்ம மெயினாக கோதுமை மாவு தான் இதில் நிறையா சேர்த்துருக்கோம். ஸோ அதனால் உங்களுக்கு அந்த மாவு உருட்டுற பதம் வந்துடும். ஸோ அதுக்கேற்ற அளவுக்கு ஒரு 1/2 கப்லேருந்து 1 கப்பு தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஒரு நல்ல கெட்டியான ஒரு டோவாக நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மாவு பிசைஞ்சாச்சு. இது ஒரு 15 to 20 மினிட்ஸ் இது அப்படியே கொஞ்சம் ஊறட்டும். ஸோ நம்மளுக்கு வந்து இது திரட்டுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ 20 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஒரு ஷீட் கீழே போட்டுட்டு நம்ம சின்ன சின்ன சப்பாத்தி மாவாக நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு பால் மட்டும் எடுத்து, ரொம்ப தின்னாக நம்மளுக்கு வேண்டாம், அது கொஞ்சம் திக்னஸ் இருக்கணும். ஒரு 1/4 இன்ச்சு திக்னஸில் இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு அந்த பிஸ்கெட் மாதிரியே வரும். நீங்கள் வந்து அந்த பிஸா கட்டர் ஆர் குக்கி கட்டர் இருக்கு இல்லையா, அதில் உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ நீங்கள் அதை கட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு நம்மளோட இந்த 50-50 நினைக்கிறேன், அந்த மாதிரி நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஒரு ஃபோர்க் எடுத்து அதை நம்ம அப்படியே லைட்டாக குத்தி விட்டுக்கலாம்.
இது வந்து நம்மளுக்கு பூரி மாதிரி பொங்கி வராமல் நம்மளுக்கு நல்லா அந்த க்ரன்ச்சினஸ் கொடுக்கும். இப்போ நம்ம ஒரு பார்ச்மெண்ட் பேப்பர் ஒரு பேக்கிங் ட்ரேயில் போட்டு இதை அப்படியே அரேஞ்ச் பண்ணிக்கலாம். மேலே மட்டும் கொஞ்சம் லைட்டாக ஆயில் ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். இது நம்ம வந்து பேக் தான் பண்ண போகிறோம் அப்படின்றதுனால அந்த ஆயில் ஸ்ப்ரே பண்ணிட்டோன்னா கொஞ்சம் நல்லா ஈவனாக நம்மளுக்கு பேக் ஆகிட்டு வரும். இப்போ நம்ம இதை அவனில் வச்சு ஒரு 375 டிகிரி ஃபேரன்ஹைட்டில் ஒரு 20 மினிட்ஸ் இதை நம்ம பேக் பண்ண போகிறோம். 10 மினிட்ஸ் ஒரு சைட்லேயும் அது அப்புறம் திருப்பி போட்டு திரும்ப ஒரு 10 மினிட்ஸ் நீங்கள் பேக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல க்ரன்ச்சியான ஒரு பிஸ்கெட் ரெடி ஆகிடும். நம்ம யூஸ்வலாக ஸ்வீட் பிஸ்கெட் செய்வோம் இல்லையா, இது வந்து சால்ட் பிஸ்கெட்டுன்னு வச்சுக்கலாம். ஈவினிங் ஸ்நாக்குக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஈவன் கிட்ஸோட ஸ்நாக் பாக்ஸுக்குமே நம்ம கொடுத்து விடலாம். இந்த பிஸ்கெட் ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மாமிஸ் லவ் கிச்சனோட எப்போதுமே இணைஞ்சே இருங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.